எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து இந்தியன் யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீமோட இது பேலட் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஃப்ரீ பேலட்டு. இதுக்கு நீங்கள் காசே கட்ட வேண்டாம். 2 நாள் 48 ஹவர்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொன்னேன். நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்குது. நம்மள்ட்ட 3000க்கு மேலே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. 3000 பேருக்கு நம்மளால் லிங்க் அனுப்ப முடியாது. ஸோ இந்த லிங்க் எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்கள். உடனே நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூட வந்திருக்கிறது வந்து நம்மளோட லீடிங் இமிக்ரேஷன் லாயர்ஸ் கம் கன்சல்டன்ட்டு. யூகேல பல வருஷமாக இது பண்ணிட்டு இருக்காரு. 6000 பேருக்கு மேலே வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து அது அவங்களோட கிளைண்ட்டில் இருந்தாலும் இமிக்ரேஷன் கிளைண்ட்டாக இருந்தாலும் 1000க்கு மேலே நம்ம இந்தியன் யங் ப்ரொஃபஷனல் வீசா மக்களுக்கே நான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும்னு ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டாரு. பத்ரி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர், நல்லா இருக்கேன். ஸோ விஷயம் சரி. என்னன்னா, இப்போ நம்ம வந்து டைரெக்டாக போயிடுவோம். அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாயிண்ட்டுக்கு. ஸோ டைரெக்டாக நம்ம போயிடுவோம். ஏன்னா வந்து இது எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எப்படி என்ன சொல்ல போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், இந்த பேலட்டில் என்ட்ரி என்ன கரெக்ட். எப்படி பண்ணணும், இதுதான் காமிக்க போகிறோம். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம். கரெக்ட். மோர் தென் 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம். மோர் தென் 2 hours. கரெக்ட். ஆமாம். ஆமா. இந்த இந்த பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ தெரியுதா உங்களுக்கு? அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஆமா ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிங்கையும் வந்து போட்டுருங்க. மக்களுக்கு வந்து யூத் மொபிலிட்டி வீசா, அதாவது ஆ, இந்தியன் யூத் மொபிலிட்டி வீசா பேலட்னு போட்டாலே அந்த லிங்க் வந்துடும். யா, ஓகே. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேலட்ல போய் என்டர் த பேலவுட்ங்கிறத வந்து நம்ம தட்டணும். தட்டினோம்னா நமக்கு இந்த ஒரு 2 மணி நேரம் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ம். அந்த வெயிட்டிங் முடிஞ்ச உடனே இந்த பேஜுக்கு வந்துடும். இப்ப நீங்க யா, பார்த்துட்டு இருக்கிற பேஜ். யா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பேஜ் வந்த உடனே நீங்க ஒரு யூகேவிஏ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ம். அதுக்கு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பாஸ்போர்ட் நம்பர், அதாவது பாஸ்போர்ட், இமெயில், ஃபோன் நம்பர் வேணும். ஸோ சூப்பர். கிரியேட் அக்கௌண்ட் அதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் இதுக்கும் போயிடுறாங்க. இந்த சைன்இனுக்கு அது இல்லை, இங்கே தான் போகணும் ஃபர்ஸ்ட், ரைட்டா? கிரியேட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க எல்லாரும் கிரியேட் அன் அக்கௌண்ட்டுக்கு தான் போகணும். சரி. சரியா? லாஸ்ட் இயர் ஸோ ஒரு அதை டைம் இப்ப நம்ம பண்ணியிருந்தாங்கன்னா? கிளிக் பண்ணலாம். லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அவங்க சைன் இன் பண்ணலாம் தாராளமா அந்த பழைய இதை வச்சுக்கிட்டு. ஓ, சரி, ஓகே. இப்போ நம்ம கிரியேட் அன் அக்கௌண்ட் போயிடுவோம். கரெக்ட். கிரியேட் அன் அக்கௌண்ட். ஸோ ஹூ ஆர் யூ கிரியேட்டிங் திஸ் அக்கௌண்ட் ஃபார்? மீ. ம். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். எந்தே போடுவா? ஆமா. சும்மா நம்ம கிளைண்ட் இது யாராவது பேரை போடுங்க, இல்ல யாராவது ரேண்டமா ஒரு பேர் போடுங்க, சுந்தர் ஆ, மூர்த்தின்னு. ஆ, எந்தே போட்டேன். போட்டிங்களா? ம். அடுத்தது கண்டினியூ. கண்டினியூ. நேஷனாலிட்டி இந்தியன். இந்தியான்னு போட்டா வரும். சூப்பர். சரியா? ஆ, பாஸ்போர்ட்டு. அடுத்தது பாஸ்போர்ட் நம்பரு. பழைய இதை போடுங்க, என்னோட பழைய பாஸ்போர்ட் நம்பரை போடுவோம். ஆ, சொல்லுங்க. E720 E720 2566. 2566. ஓகே. போடுங்க. இந்தியா. இந்தியா. ஆமா. பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் இருக்குது, எஸ்ங்கிறத கிளிக் பண்ணணும். எக்ஸ்பைரி டேட் வந்து ஃபியூச்சருக்கு போடுங்க. நெக்ஸ்ட் இயர் இதே டேட்டை போடுங்க. 28னே போட்டிடுறோம் சேஃப்டிக்கு. ஆமா. ஓகே. கண்டினியூவா? கண்டினியூ. டேட் ஆஃப் பர்த் 30 வயசுக்கு 30 வயசு ஆர் கீழே இருக்கணும். ஓகே. 30 ஆர் பிலோ. ஸோ 2000 போடுங்க இயர். ஆ, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும்ல, இங்கே தேவைப்படுமா? ஆமா, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கும் 28 கொடுத்தோம், எந்த இதுன்னு பார்க்கல. சரி. இது என்ன சொன்னோம்? எக்ஸ்பைரி டேட் இதுக்கு பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட்டா அது பேக்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேக் பண்ணுவோம். இப்படியா? மேல எங்க? போங்க, மேல மேலே இப்ப மேல போய் பேக் போங்க. இந்த பேக்கா? கரெக்ட்.
இது என் ஃபோட்டோ அது எடுத்து வேணாலும் வச்சுக்கோம் எடுத்துக்கலாம். தேவைப்படும். ம். ம் கண்டினியூ பண்ணிவிட்டு திருப்பி 28 12 2000 சரியா? ஓகே. ஆமா. கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ. ம் ஸோ உங்க இமெயில் அட்ரஸை மென்ஷன் பண்ணணுங்க. ஏதாச்சும் கொடுத்துருவோம். உங்களுது கொடுக்குவா? கொடுங்க. இது சொல்லுங்க. badri108@gmail.com போடுங்க. 3108@gmail.com. ம். ஓகே இருங்க, கோடை சொல்றேன். ஆ 1 டைம் கோட் வந்து 950 950 889. 889. இது வேற யாருக்காவது ஆக்சஸ் கொடுக்கணும்னா அது பண்ணுங்க. ஆனா வேணாம்னு சொல்லி இப்போதைக்கு நோன்னு கொடுங்க. ம் ஓகே, எல்லாத்தையும் டபுள் செக் பண்ணிட்டு ம் அடுத்தது கிரியேட் அக்கவுண்ட். கிரியேட் அக்கௌண்ட். ஓகே. சரியா? இப்போ சைன் இன் பண்ணுங்க. பாஸ்போர்ட்டை போடுங்க. என்னது? E72 E72 02 02 566. 566. டேட் ஆஃப் பர்த் இப்போ சொன்னோம் 28. 28/12/2000 சொன்னீங்க. ஓகே, கண்டினியூ கொடுங்க. இன்னொரு செக்யூரிட்டி கோடு வரும். வந்துடுச்சா? எஸ். ஸோ 536 536 878. 878. ஸோ இதுதான் இப்போ ஸ்டார்ட் அப்ளிகேஷன். யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் ஸ்டார்டட். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது ப்ரிப்பேர் அன் அப்ளிகேஷன். cannot Next start போங்க. yet. ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு போயிட்டு அதுல இருந்து வரணும். சரி அதுவே போடுங்க. சரி. கண்டினியூ. கண்டினியூ. நெக்ஸ்ட் இதுக்கு போகும். டிக்ளரேஷன். I am the ballot applicant aged 18 or over. அடுத்தது எவிடன்ஸ். இப்போ அவங்க கேக்குறது வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ். சரியா? ஸோ அது நீங்க ஒரு ஜேபிஇஜியாவோ இல்ல பிடிஎஃபாவோ ஜேபிஜி ஆர் பிஎன்ஜி அதில் அனுப்பணும். 6 MBக்கு கீழே இருக்கணும். ரொம்ப பெருசா பண்ணிடாதீங்க. ஸோ அதை போட்டுட்டு ஆமா அது ஏதாவது சும்மா ஒரு டாக்குமெண்ட்டை போடுங்க. நம்ம சப்மிட் பண்ண வேணாம். ஏன்னா சப்மிட் பண்ணோம்னா ஒரு கோட்டா வந்து வேஸ்ட் ஆகும். அது நம்ம மக்களுக்கு அது வேற யாருக்காவது யூஸ் ஆகும் இன்கேஸ் செலக்ட் ஆனா. ஓகே. ஸோ இப்போதைக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஏதாச்சும் பிஎன்ஜியா? ஆமா ஓகே தான். இங்க இருக்கு. இருக்கா? ஜேபிஜி கூட போடலாம்ல? ஆமா ஜேபிஜி கூட போடணும். கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணுங்க. கண்டினியூ. திரும்ப கண்டினியூ பண்ணுங்க. கன்ஃபார்ம் அண்ட் அப்லோடு. அது ஒன்றும் தப்பு இல்லை, பண்ணுங்க. எவிடன்ஸ் அப்லோடட். இப்போ கண்டினியூ. இப்போ கீழே வந்து இங்க சப்மிட்டுங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். அதை கிளிக் பண்ணுங்க. சப்மிட்டுங்கிற இதுவை அதுல வந்து ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணணும். அப்போ சப்மிட் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்களே, இப்போ பண்றோமா? ஆமா 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 இல்ல இல்ல அந்த வெறும் அந்த அந்த சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்றதுனால ஆகாது. ஓகே ஓகே. பாத்தீங்களா? இந்த இடத்துல போய் நீங்க கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்னு பண்ணாதான் வரும்.
இப்போ அவங்க ஓகே. என்ன சொல்றாங்கங்கிறத பார்ப்போம். மேல போங்க. ஆ. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இஷ்யூட் இன் லெஸ் தென் 6 மந்த் ஓ, 6 இஃப் யூ ஆர் மாசத்துக்குள்ளார சக்ஸஸ்ஃபுல் இருக்கிற. அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இஃப் யூ ஆர் கரெக்ட். சக்ஸஸ்ஃபுல் இதெல்லாம் ஆமா, பண்ணணும். கரெக்ட். இஃப் யூ ஆர் ம். சக்சஸ்ஃபுல்ங்கிறது எப்போனா உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வரும். நீங்க செலக்டட்னு ஒரு இமெயில் வரும். இன்விடேஷன் டு அப்ளை ஃபார் யூத் மொபிலிட்டி விசா. அந்த இன்விடேஷன் வந்ததுன்னா ம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேணும். நான் எதுக்காக ஸ்ட்ரைட்டா இதுக்கு போனேன்னா, எல்லாருமே இதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா ம். அவங்களுக்கு டைமுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல லாஸ்ட் மினிட்ல தேடுறதுக்கு ம். இப்பவே பண்ணிக்கிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆனா அந்த டிவி சர்டிபிகேட் மட்டும் உங்களுக்கு அப்ரூவ் ஆனா பண்ணிக்கோங்க. ம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போலீஸ் ரிப்போர்ட். அது வந்து இல்ல போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் 6 மந்த்துக்குள்ளார இருக்கிறது வேணும். ஓகே. இது பாயிண்ட் நம்பர் 1. ம். பாயிண்ட் நம்பர் 2, டிபி டெஸ்ட் ஒன்லி ஃப்ரம் யூகேவிஐ அப்ரூவ்டு சென்டர். ம். தமிழ்நாடு பொறுத்தவரை சென்னை அப்போலோ ம். அதுதான் வந்து அக்செப்ட் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வேற ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே. சரியா? தேர்ட், உங்களுக்கு குறைஞ்சது 2530 பவுண்ட்ஸுக்கான ஈக்குவலண்ட் இந்தியன் ருபீஸ் இப்போ வந்து 131க்கு மேல போயிருச்சு. ம். ஸோ நான் சஜஸ்ட் பண்றது ஒரு 4 lakhs கிட்ட வச்சுக்கோங்க. ம். சரியா? சேஃபர் சைடுக்கு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த அது. இது வந்து மெயினாக வந்து பேங்க்கில் வைக்கணும், பேங்க்கில் போட்டு வைக்கணும். இதுக்கு வந்து நம்ம திருப்பி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். எப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வரும்போது ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறோம். அங்கேயே சொல்லுவோம். ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இந்த இது வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால கரெக்டாக 2530 வச்சுருக்கீங்கன்னு வைங்க, திடீர்னு வந்து ருப்பியோட இது இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா அந்த இது அமௌண்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரானா ஒரு எவ்வளோ சொல்கிறது, நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நான் சொல்றது 20,000. 4 lakhs வச்சுக்கோங்க. 4 ஆமா, லேக்ஸ் ஓகே ஃபைன். ஆமா. 4 லேக்ஸ் கரெக்டாக வந்து அப்போ இதில் வச்சுக்கோங்க. சரி. 4 lakhs ஒரு 3,80,000 அதுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. ம். ஒரு சேஃபர் சைடுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மினிமம் பேச்சுலர்ஸ் டிகிரி லெவல் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வைக்கணும். ம். புரியுதுங்களா? அது ஸோ திருப்பி அதுக்கான திருப்பி டிகிரி அந்த கேள்வி சர்டிபிகேட். கேட்குறாங்களே, எப்படின்னா எனக்கு வந்து இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் தான் வந்திருக்கு பரவாயில்லையா, அது இதெல்லாம் கேட்குறாங்க. அது எப்படி இது கண்டிப்பா. பண்ணுறது? ஆ. கோர்ஸ் கம்ப்ளீட்டட்னா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஆ. ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டோட ஒரு லெட்டர் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டியும் மார்க் ஷீட்டும் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி. ஃபைன். ஓகே. சரியா? ஆ. ஸோ இதுதான் தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ். ஃபைனலாக கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லாட்ரியில போயிடும். ஓகே. சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் உங்க இமெயிலுக்கு வரும். சூப்பர். இதுதான் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்ட்டு. சூப்பர். சரியா? ஓகே. ஸோ இதுதான் மக்களே ரிக்குவயர்மெண்ட். தேங்க்யூ. கலக்கிட்டோம். இது தேங்க்யூ. அடுத்தது நம்ம வந்து அப்புறமா இது பண்ணிடுவோம். இப்போ இதை நம்ம போட்டுருவோம்.